வள்ளியம்மாள்புரம் சுவாமியே இன்னும் 2 தரம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. வரலாம். கருப்பசாமி, நான் ஒவ்வொரு பொழுதும் இருமுடியை சுமக்கும்போது உன்னை தொட்டு மனம் உருகி வணங்காத நாளே இல்லை. என்னப்பா, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் பாத யாத்திரை கூட நடந்து வந்துடுவேன். ஆனால் என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் கிடக்கால. அதுக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்ப்பா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்க, காலில் ஒன்றுட்டு வா. என்றைக்குமே நல்ல வார்த்தை பேசணும். ஒரு வார்த்தையில் உண்மை இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லிட்டோம்னா குடும்ப ஒற்றுமை குறைஞ்சி போகும். சொன்னதுக்கு பெருமை இருக்கும், உண்மைங்கிறதுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் உறவுக்குள்ள பிரச்சனை வந்துடும். புரியுதா புரியலையா? ஏம்னா நான் சம்பந்தம் கலந்த வழி அப்படி. புரியலையா? புரிஞ்சிருச்சா? காலில் வந்துட்டு வா. நோய் இல்லாமல் நான் நடக்க வைக்கணும். யார் என்ன மந்திர தந்திரம் பண்ணாலும் அந்த தீய சக்தியை விலக்கி என் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கணும், செம்மையாக்கணும். என்னப்பா, இனி உழைக்கிற பணத்துக்கு தான் உன் மேலே எனக்கு பாசம். என்னடா தப்பா சொல்லுதுண்ணா? ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா 3000 ரூபாய்க்கு உழைப்பான், 2000 ரூபாய்க்கு உழைப்பான். அவனை பகைக்காமல் வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். நடக்கலையா? கால் அழுத்துவான். உள்ளையா இப்படியா வந்து பிறப்பி இந்த உலகத்தில்? வாப்பா, உன்னுடைய அந்திய கால வரை உனக்கும் மனைவிக்கும் துணையாக மகனையும் மருமகளையும் நான் துணை கொடுக்க வைக்கேன். என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க? அதே போல் இருக்கிற தீவினைகளை நீக்கி என் அருளால் உன் குடும்பத்தையும் உங்களையும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க. இந்த கனி வீட்டுக்குள்ளே போனதிலிருந்து உன் மனைவி எழுந்து நடப்பாள், வலி குறைந்து நிம்மதியாகுவாள், வெற்றியடைவாய். என் துணை என்னாலும் உண்டு மகனே. அடுத்து வரும்பொழுது சௌபாக்கியத்தோடு உன் மனைவியை கூட்டு வருவேன். நல்லாரு வாழ்வேன். செங்கோட்டை கப்பலுக்கு போன மச்சான். எல்லாரும் ஒன்று போல நின்னுங்க. செங்கோட்டை வெளிநாடு சென்று திரும்பி வந்த மகன் யார்ப்பா? வந்து உட்காருங்க எல்லாரும். பக்கத்தில் வாடா, வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். பக்கத்தில் வாங்க. உன்னை அடித்தா யாரில் காப்பா? யாரு காப்பா உன்னை அடித்தா? இந்த மைக்கு தலை குனிஞ்ச மாதிரி குனியுதியே, பதில் சொல்லுதியா? உன்னை அடித்தா உண்மையிலேயே யாருடா கேட்கணும்? யாரு கேட்கணும்? என்னை அடித்தா என் தம்பி காப்பான், என் அண்ணன் காப்பான். உன்னை அடித்தா எந்த பேரை காப்பான்? யாரில் காப்பா சொல்லு? யாரு காப்பா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. காலில் விட்டுறாங்க. அது தப்பா சொல்லுதுண்ணா தாத்தா? ரைட்டாக தானே சொல்லுது.
நீ வாழ்ந்தா எனக்கு பெருமைன்னு நினைக்கக்கூடிய உறவினர்கள் உண்டு. ஆனால் இந்த பைய கீழே தளர்ந்து போகணும், இவனை சரியான ரூட்டில் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உடன் பிறப்புகளும் உண்டு. உண்டுமா கிடையாதா? அதில் பாதிக்கப்பட்டது தான் உன்னுடைய வீடு வாசல், என்னடா உன் சொத்து, உன் பங்கு கூட முழுமையாக வராது. இது எல்லாம் நடந்து இப்போ உன் நிம்மதி குறைவை உருவாக்கி விட்டதும் அதனுடைய செயல்பாடுகள் தான். புரியுதா? அதனால் இப்போ நான் மங்களகரமான காரியத்தை தொடங்கியிருக்கேன். யாருடைய இளைஞரும் அதில் வந்துடக்கூடாது. கருப்பசாமி, நீ தான் அந்த மங்கள காரியத்தை நடத்தி தரணும். அதுக்காகிட்டு ஒரு வீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு எண்ணம், ஆசை இருக்கா? அதை நிறைவேற்றி செம்மையாக்கி தரணும். யாராலும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது. செய்வன வைவன பச்சை கலையத்தில் கொண்டு வந்து யாரும் உள்ளே வச்சிடக்கூடாது. எந்த கலையத்தில் கொண்டு சொன்னால் அர்த்தம் இருக்கும் தெரியுமில்ல? கால் வந்துக்கலாம். வாப்பா, எந்த தீவினைகளும் ஒட்டாமல் காப்பாற்றுறேன். இந்த மங்களகரமான காரியத்துக்கு செலவழித்தது போக மீதி கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்தில் வீட்டை ஆரம்பிக்கவா வேண்டாமாங்கிறதுக்கு அடுத்த முடிவு எடுப்போம். இப்போ உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. முதுகுத்தண்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு. இந்த வலிகளை தீர்க்கணும் கருப்பசாமி. மருத்துவம் தந்தாலும் அந்த மருந்து என்னை வாழ வைக்க வேண்டும். உண்மையா இல்லையா? கண்ண முடிக்கா இப்பவுமே சரியாக்குவோம். குடிப்பா. சரி, இன்னையிலிருந்து அந்த வலி இருக்காது. சுறுசுறுப்பாக இருப்பாய், நோய் இல்லை. இந்தா வெற்றியாக்கி தரேன். ஒரு ஆள் பணம் தர வேண்டியிருக்கு, அதை வாங்கிடுவோம். சரிண்ணா? இந்தா நல்லா ஆக்கி தரேன்ப்பா. சும்மையாக ராம்நாடு பக்கம் யார் வந்திருக்கா? ராம்நாடு பக்கம் யாருங்க? ராம்நாடு பக்கம் கேள்விக்கு பலன் கொடுன்னு உத்தரவாயிருக்கு. என்ன வேணுமா உனக்கு? கண்ணமுடி உட்கார். அங்க போய் காலை விழுந்துட்டு வா. உள்ள போக முடியல, என்னன்னு கேட்கணுங்களா? உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இடபால் சென்று பார்த்தால் முனியத்தூரனுடைய எல்லை காப்பு இருக்காரா? அதுக்கு வலப்புறம் போய் பார்த்தா தில்லைக்காளி போல் ஒரு காளியின் நர்த்தனம் இருக்கு. சாந்தத்துடன் பாசமாய் காப்பாற்றுவாள் என் தங்கை பச்சையம்மாள். இத்தனை பேர் இருக்கையில் என் வீட்டுக்குள்ள எங்களை வாழ விடாமல் கெடுத்து எங்களை வெளியே தள்ளிட்டாங்களே கருப்பசாமி. ஆகையினால் அந்த வீட்டில் நாங்கள் வாழ முடியுமா, அல்லது நாங்கள் இழந்ததாக தான் இருக்குமா? இதுக்கு ஒரு தெளிவும் வேணும், விடையும் வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம். பசுமையான மரத்தில் இலைகள் பல இருக்கும், பார்க்க சோலையாக இருக்கும். ஆனால் இப்போ உழைத்த செல்வங்களிலிருந்து அத்தனையும் இழந்து பட்ட மரம் போல வீழ்த்தி அடைந்து வேதனைப்பட்டு இருக்கிய. பணமும் இழந்தாச்சு, மண்ணும் இழந்தாச்சு, மக்களுடைய நலங்களையும் இழந்து இனி இந்த பூலோகத்தில் வாழ்ந்தா என்ன போனா என்ன என்ற வேதனையோடு என்னை பார்க்க. கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்ப்போம்.
அந்த வீட்டில் உங்களை வாழ வைக்க வாங்கியும் தந்துடுறேன், போட்டி போடுறவரை வெளியேற்றிடுறேன். போதுமா? இந்தா செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கு. ஐம்புலனில் ஒன்று மெய் வாய் கண் மூக்கு செவி. ஐம்புலனில் ஒன்று என்னதுமா? மெய் வாய் கண் மூக்கு செவி. ஐம்புலனில் ஒன்று குறைந்தாலும் மனம் என்ன செய்யும்? வேதனைப்படும். அப்படி யாரும் இருக்கீங்களா? நிற்கிறவங்கள் அப்படி யாரும் இருக்கீங்களா? இவருக்கு என்ன திருமணம் வேண்டி திருமணம் ஆகலை. நான் கேட்ட கேள்வி உனக்கு தெரியலையா? உனக்கு காது நல்லா கேட்குமா? கண்ணு நல்லா தெரியுமா? ஐம்புலன்களும் சரியா இருக்கா? உட்கார். வருத்தப்படாமல் விளக்கமாக சொல்லிடுவேன். தைரியமாக இருக்கணும். பக்கத்தில் வாங்க. உங்களுடைய உடலை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்காப்பா, ஒரு மனிதனுடைய தோற்ற பொறிவில் மனவசியம், ஜனவசியம், உடல் வசியம், இப்படி ஒரு ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு. புரியுதா? அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்புலனில் மெய் என்பது உடல், கண்மூக்கு செவி 4 புலன்களும் எதில் அடங்கியிருக்கு? முகத்திலே அடங்கிடுது. இந்த முகப்பொறிவில் மனக்கோலத்தின் மங்கள ஈர்ப்பு சக்தி குறைவு. இப்போ புரிஞ்சுக்கிடுதா? அந்த குறைவை நீக்குவது எப்படி? அதை வளமாக்கி வாழ வைப்பது எப்படி? இதுவரை செய்த அத்தனை முயற்சியும் கடினமான நஷ்டம், ஏமாற்று அத்தனையும் சந்திச்சாச்சு. உண்மையா இல்லையாடா? கொடுக்காத இடத்தெல்லாம் பணம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், அவன் கொண்டு வந்துடுவான், இவன் கொண்டு வந்துடுவான் அப்படின்னு நம்பினோம். யாராவது பெண்ணை கொண்டு வந்தாங்களா? ஒருத்தரும் கொண்டு வரல. அப்போ கருப்பசாமி தான் இதை கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த உடலுக்கு சக்தியை கொடுக்க வேண்டியதும் நான் தான். கால் வந்துட்டு வரலாம். திருப்பதியிலிருந்து திரும்பி வருகின்ற பகுதியில் கேது ஸ்தலம்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. சிவபெருமானுடைய சிலையை காளம் என்றால் பாம்பு என்பது பொருள். காளம் என்றால் பாம்புன்னு பொருள். விஷம் என்பது பொருள். விஷத்தை தாங்கியது பாம்பு. அந்த விஷ பாம்பு சிவலிங்கத்தை சுழன்று நின்ற காட்சி கொடுத்த இடம் திரு காளஹஸ்தி. இருக்கியா? அங்கே போகணும். அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். அந்த கருணாகத்தினுடைய தோஷத்தை நீக்கி அவருடைய திருவடியில் சரணாகதி ஆகி வந்த பின்பு உனக்கு மங்கள காரியம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிடுதா? அதற்கு இடையில் உள்ள நிவாரணங்களை செய்து ஊர்மைக்க ஒரு வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். நீங்களாம் உட்காருங்க. முடியும். மன மகிழ்ச்சியோடு சென்று திரும்பி வரணும். ஆவணிக்கு உட்பட அந்த வழிபாடு நடக்கணும்ப்பா. செம்மையாக்கி தரேன்.
இருந்து என்னை சந்திச்சுட்டு போங்க, விஷயத்தை வெற்றியாக்கி தரேன், மங்களகரமாக வாழலாம், சந்தோஷம் உண்டு. இந்த அப்படி சாம்பட்டரை மாலடிக்கோ நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. அவங்களுக்கு என்ன உண்டாவது வரலாம். நீ என் மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை. அப்படி எங்க அப்பன் சொல்லுதான். அதனால நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு யோசிக்கவும்னு சொல்லி உன் மகன் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டான். உடனே அவா உங்க அப்பனும் அம்மையும் தான் ஒன்றை நம்பி இருக்காக, நான் ஒன்றை நம்பித்தானே அடைக்கலமானேன், எனக்கு என்னையா பதில் சொல்லுத? அப்படி இல்லைன்னா உன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவேன். காலம் வந்துட்டுவாங்க. இவைகளை எல்லாத்தையும் மாற்றி தரணும்னு ஒரு முரட்டு புடி. நானும் வாழணும், என் பிள்ளையும் வாழணும். கருப்பசாமி, நீ நினைச்சா மாற்ற முடியாதா? நம்பி இருக்கோம். நான் அவனுடைய ஆத்மாவை போய் பார்த்தேன். இப்போ என் பக்கத்தில் கொஞ்சம் திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அப்படி செம்மையாக்கி வழிகாட்டி தந்துடுவேன். போதும்டா, கண்டபடி உட்கார்ந்துக்கலாம். உயிர் சேதம் இல்லாமல் நடத்தணும்னு சொன்னால் ஏன் இஷ்டத்துக்கு நடத்தணும். அவசரப்பட்டால் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு என்கிட்ட கேட்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். 30 நாளில் மனத்தை மாற்றி தருவேன். சரி சார், வெட்டியாக்கி தரேன். செம்மையாக இருக்க வைக்க. மாலை போடுவாங்க வாங்க. அத்தா அண்ணா அண்ணே மாலை கொஞ்சம் கொடுங்க. கனியை கையில் கொடுங்க. கனியை கையில் கொடுங்க. சரி வாங்க, அப்படியே எங்கள் இடத்துக்கு போயிருங்க. டிக்கெட் டக்குன்னு போட்டு வாங்க. கொஞ்சம் அப்படி ஓரம் உட்காந்துக்கோங்க. அப்படி வழியை விட்டு விட்டு உட்காந்துக்கோங்க. வாங்க. இங்கிருந்து இலங்கை வர போனேன். முதல்ல அங்கிருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாஸ் ஆகி அமௌண்டெல்லாம் வந்துருச்சுன்னு அவனுக்கு தபால் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தபாலை ஓப்பன் பண்ணி வங்கியில் போய் கேட்கும் பொழுது சம்மந்தப்பட்ட நபர்கள் வரணும், நான் சொல்லும் போது வர சொல்லு. ஆனால் இன்று வரை அந்த வங்கியிலிருந்து பதில் வரவில்லை. புரிந்து கொள்ளணும். சம்மந்தப்பட்ட நபர் உன்னை நம்ப வைக்கணுங்கிறதுக்கு நீங்கள் வாங்க, எடுத்துகிட்டு போங்க, இந்த கதையை சொல்லலாம். ஆனால் அங்கே போய் இருந்து நான் சொல்லும்போது வந்துடும் பொறுங்கன்னு சொல்லி இருக்க வச்சா யாருக்கு நஷ்டம்? காலன்ட்டு வரலாம். அதனால் இலங்கையில் அது பார்த்தான உடனே நான் போச்சுருதேன்ப்பா. அப்போ போய் செல்வத்தோடு திரும்பி வா, வெற்றி உண்டு. அவனை நான் கூப்பிட வைக்கேன். அவனுக்கு விடாமல் நீ பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. சரி, காப்பாற்ற அதை வாங்கி உடம்புல போயில அது கூட்டில் போகணும்.
வீட்டுக்கிட்ட வச்சு சாமிகிட்ட வைக்கணும். அந்த கனி எங்கே இருக்குது அப்படியே இருக்கட்டுமா? இருக்கட்டும், வெற்றி உண்டு. கடையநல்லூர் கடையநல்லூர் சாமி சாமி வரும். வரலாம், உட்காருங்க. கடையநல்லூர் காலில் விட்டு வரலாம். அமைதிங்க. வாராதிருப்பாரோ வண்ணமயில் பெண்ணடங்கு. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேராதிருப்பாரோ. பெத்த பிள்ளையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காப்பா. அந்த வாழ்க்கைய புருஷ முண்டாட்டியை சேர்த்து வச்சிருவேன், ஆனால் அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க முடியுமா? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நான் மகனையும் மருமகளையும் நல்லாக்கி தந்துருந்தேன், யாராலும் பிரிக்காம காப்பாற்றி தந்துருந்தேன். ஆனால் சம்பந்த வழி குடும்பம் மட்டும் ஒன்று சேராது. நல்லது ஏதோ ஆயுஷோட ரெண்டும் நல்லா இருக்கணும். அதில் இடைஞ்சலாம காப்பாற்றி தந்தா போதும்ல. இப்போ பார்த்தேன், செய்வனையை வச்சு மனதை மாற்றி உள்ள வரவிடாமல் உன் மகளை பிள்ளைய பிரித்து காட்டுதனா இல்லையான்னு பார் அப்படின்னு சவால் நடக்கு. காலில் விட்டுவான். அதுல எந்த பிரிவும் இல்லாமல் ஆக்கி போட்டி போடுறாளே அவளை ஒரு கட்டுக்குள்ள இருக்க வச்சு இடைஞ்சல்லாம ஆக்கி தந்தா போதுமில்ல. அதுல எந்த மாற்றம் இல்லாம அரும்புதராம காப்பாத்துறேன். பிறக்கம் ஒரு பேரை பப்பியா என் பேரு. ஏய் கால் உண்டுவா, கண்ணை மூடு. பேரம் பிறக்காண்டா, வெற்றி உண்டு. யாராலும் அசைக்க முடியாது. கருப்பசாமியே வந்து பிறக்க. செம்மையாயிரு செல்வங்களே, இருந்து என்னை பார்த்து செல்க. பார்க்க அப்படி கொடுக்குறது சட்டம் கிடையாது. அவங்க பிடிவாதத்தை மாற்ற சொல்லுங்க. என் மகனை என் வழிக்கு திருத்தித்தா. ரெண்டு பேரும் அப்படியா? அப்போ ரெண்டு இன்னொரு தர கண்ண முடுங்க. அதையும் கேட்குறேன். கோயிலுக்கு வேலை செய்யறதுக்கும் வெளிநாட்டுக்கு பறக்கிறதுக்கும் எனக்கு திருத்தித்தா. அப்படி கேட்டது யாரு? சரி, இன்னொரு தடவை நல்ல காலம் வந்துட்டு வரலாம். நீ பணி செய்யக்கூடிய அந்த தெய்வ திரு ஆலயத்தில் உன்னை தவிர அங்கே யாருமே அந்த பணி செய்ய முடியாது. முன் ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியமே அந்த பணியை இன்று ஒன்று செய்ய நான் வர வச்சிருக்கேன். அதே போல இப்பொழுது அந்த பணிக்கு உன் பிள்ளைகளை வழிகாட்டுறதுக்கு எனக்கு துணையாக வரணும். அவன் என்னுடைய அன்புக்கு கட்டுப்படாமல் இருக்கான், அதை சரி பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். காலம் சொல்லலாம்.
இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், நிறைந்த கடன்கள் லட்சங்கள், கொண்டு வந்த பணங்களெல்லாம் இழப்பு, வாங்கிட்டு தராமல் நிமிர்த்தவர்களுடைய எண்ணிக்கையோ அதிகரிப்பு, நாம் கொடுக்க வேண்டிய நிலைமையும் அதிகம். வாஸ்தவமாக தப்பா? இதையெல்லாம் மீட்டதுக்கு தொழில்னு ஒன்று இருந்தால் இங்கே இருக்க தொழிலை வச்சு அதை முடியாது. அதனால் வெளிநாட்டு தொடர்பு மீண்டும் உருவானால் இதுக்கு ஒரு வெற்றி உண்டுன்னு மேலேருந்து கட்டளை ஆகிடும். அதுக்கு உன் பிள்ளைய தயாராக்கினா போதுங்களா? என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்க. எழுதி கொடுத்த பத்திரங்களெல்லாம் செம்மையாக்கி தந்துருந்தேன், வெற்றி கொடுக்க வச்சுருந்தேன். கால் விட்டு வரலாம். இந்தா உன் வழிக்கு வந்தான், வரவும் பெருகும், கடலும் தீரும். செம்மையாக்கி தாரேன், வளப்படுத்தி தாரேன், தெய்வப்பணி தொடங்கும். ஆமாம், அள்ளி திங்க கையும் கும்பிடு கையும் வீட்டுக்காரமாக பையன் அந்த பௌர்ணமிக்கு அதுக்கு கட்டளை ஆகுதுன்னு உத்தரவு இருக்கு. பொறுமை வேண்டும். இன்னும் 10 நாள் இருக்கு. கருப்பசாமி, ஆமாம், திண்டுக்கல். திண்டுக்கல் யாரும் இருந்துருக்கீங்களா? திண்டுக்கல்லா? என்னப்பா திண்டுக்கல்லா? உனக்கு எந்த ஊரியா? வேடச்சந்தூர். திண்டுக்கல் மாவட்டமா? 2 ஊர் யார் யார்? அப்படி சொல்ல முடியுமா? இன்னும் 10 பேர் வந்தாலும் 2 பேரும் 1 முறை எழுத்திருந்துங்க. என்னென்னு கேட்குறேன். என் மக்களுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வந்து உட்கார். கூப்பிடுறேன் ஐயா. திருவு கணக்க திருக்கலாம் தெரிவு அப்படி இருக்கு. கண்ட முடி உட்காருப்பா. உள்ளுக்கு போகிறேன், யார் வாரான்னு பார்க்குறேன். வேடச்சந்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இடது பக்கத்தில் உள்ளே போனால் அவங்க ஊர் வருது. என்னையா அங்கே போய் பார்த்தேன், வழியில் என் தங்கை காளி ஒரு கோயில் கொண்டு இருக்காளா? நான் பக்கத்தில் கருப்பசாமி அங்கே காவல் இருக்கேன். 3 வருஷமா பிள்ளைகள்லாம் ஒற்றுமை குறைந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன் சொல்ல கேட்காம கடன் பட்டு எல்லாம் விற்கக்கூடிய நிலைமையில வேதனைப்பட்டிருக்கு. வாஸ்தவமா? இதுக்கு வேற யாரும் செய்வன வைக்கல. வீணா கற்பனை பண்ணக்கூடாது. இது அவங்களுடைய கிரகங்களால் ஆன குறைதான். பிள்ளையுடைய கஷ்டத்தை நீக்கி கடனை தீர்த்து தாரேன். வேற என்னப்பா செய்யணும்? எனக்கு நல்ல உடம்புக்கு சரி நல்லா காலை விட்டு வா. காய் இது கனி இது உன் உடம்பு ஆராய்ந்து பார்த்தேன். அஜீரண சக்திகள் கூடி போச்சு. ஆனால் மூச்சு பிணியில் பிரச்சனை இல்லை, ஆயுளுக்கு கண்டம் இல்லை. காப்பாற்றி தர, கவலைப்படாத. இந்தா வெற்றி உண்டு.